ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு ஏற்கனவே நம்ம மண்கலவை ரெடி பண்ணியிருப்போம். அப்படி நம்ம மண்கலவை ரெடி பண்ணும்போது அதில் நம்ம இலைசருகு உரத்தை சேர்த்துருப்போம். அந்த இலைசருகு உரத்தை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்ந்த இலை சருகு. இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பக்கத்தில் மரம் எதுவும் இருந்தது அப்படின்னா இலைகள்லாம் உதிர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இலைகள்லாம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த இலைகளெல்லாம் வச்சு நம்ம வந்து இலை சருகு உரம் ரெடி பண்ணலாம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா வேப்பிலை தான் எடுத்துட்டேன். இப்போ இந்த காஞ்ச வேப்பிலையிலேருந்து குச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கையிலேயே வந்து எடுத்து போட்டுடுறேன். இப்போ இலைகள்லாம் வந்து சீக்கிரம் மக்கிரும், ஆனால் இந்த குச்சிகள்லாம் மக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இப்போ கையில் வந்து எடுக்கும்போதே இந்த குச்சிகள்லாம் இருக்கிறத தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வேப்பிலையில் மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது. எந்த இலை சருகு இருந்தது அப்படின்னாலுமே இந்த உரத்தை இதே மாதிரி நம்ம வந்து செய்யலாம். பர்டிகுலராக நான் ஏன் வேப்பிலை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது வந்து இதில் இருக்கிற கசப்புத்தன்மையினால் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணில் வந்து மக்கினதுக்கப்புறம் உரமாக யூஸ் பண்ணும்போது பூச்சிக்கொல்லியாகவுமே நமக்கு இருக்கும். அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இலைசருகு உரம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வந்து இலைசருகு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற தோட்டத்து மண், செடிக்கு போட்டிருக்க ஏதாவது பழைய மண் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நான் வந்து கோகோ பிட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இலை இருக்கிறத நல்லா கசக்கி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டாச்சு. பழைய வாட்டர் கேன் வந்து பாட்டில் இருந்தது. அந்த பாட்டிலில் தான் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இலைசருகு உரம் செய்ய போகிறேன். கீழே வந்து அடியில் 4 ஹோல் போட்டுக்கிட்டேன். இந்த இந்த பாட்டிலில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோகோ பிட் கொஞ்சம் போட போகிறேன். ஒரு லேயர் கோகோ பிட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லேயர் வந்து மண் போட போகிறேன். இந்த மண் வந்து நம்ம தோட்டத்து மண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து வீட்டில் செடி வச்சுருக்கிற எந்த மண்ணாகவும் இருக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிற இலைசருகுகளை போட போகிறேன். நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து இலைகள் மட்டும்தான் போடுறேன். அதே மாதிரி குச்சிகள்லாம் எடுத்துடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குச்சிகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெட்டர். அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லா இலைகளையுமே நம்ம வந்து போட்டுட்டு குச்சிகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். ஏன் அப்படின்னா குச்சிகள் மக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இலைகள் வந்து சீக்கிரமாக மக்கிரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு லேயர் மண் போட போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே மாட்டுச்சாணம் எப்படி செய்கிறது, உரமாக மாற்றுறது, அதே மாதிரி ஆட்டுச்சாணத்தை எப்படி உரமாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருப்போம். அதில் பண்ணுற மாதிரியே தான் ஒரு லேயர் வந்து மண், ஒரு லேயர் வந்து என்னது நம்ம மக்க வைக்க போகிறோமோ அந்த பொருளை வந்து நம்ம போட்டு ஒவ்வொரு லேயராக நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இலைசருகு உரத்துக்கும் அதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பார்த்தீங்க அப்படின்னா கோகோ பிட், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து மண், அதுக்கப்புறம் இலைசருகுகளை நம்ம போட்டுறணும். இந்த மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து எந்த பக்கெட்லேயோ இல்லை எந்த தொட்டியில் நம்ம எடுத்துருக்குறோமோ அந்த இதில் வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா போதும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த பாட்டிலில் நான் எடுத்திருக்கேன். கீழே வந்து 4-5 ஹோல் அதிகமாக போட்டிருக்கேன். நம்ம எந்த தொட்டியில் எடுத்துருக்கோமோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த இதில் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியெலாம் தெளிச்சிடுவோம். அப்போ அந்த தண்ணி வந்து கீழே ஸ்டோர் ஆகிற அளவுக்கு, கீழே வந்து வடிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்ஸ் வந்து நிறையா போட்டுக்கணும். உரங்கள் தயாரிக்கும் போது மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிழல் பகுதியில் வச்சு தான் நம்ம வந்து இந்த உரங்களை வந்து ரெடி பண்ணணும். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற மண், கோகோ பிட் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். கோகோ பிட் இல்லைனாலும் பரவாயில்ல. கோகோ பிட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஆட்டுச்சாண உரம் போட்டிருந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து அதுவாக செடி முளைச்சி எல்லாம் வந்திருந்தது. இப்போ நம்ம வந்து மண் மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே இறுகிரும். இது வந்து கோகோ பிட் போட்டிருக்கும் போதே அது ரொம்பவே இறுக்கமாக இருந்துச்சு. கொஞ்சம் மண் பொதன்னு வந்து உள்ள வேர்கள்லாம் போகிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து திருப்பி எடுக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரொம்ப கெட்டியாயிருச்சு அப்படின்னா அதை நம்ம உதுத்து கூட விட முடியாது. இந்த மாதிரி நம்ம உரங்கள் தயாரிக்கிறது நம்ம மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று மேல் மண்ணாக உரங்களாக போடுவோம், இல்லை அப்படின்னா மண் கலவை ரெடி பண்ணும்போதே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து போட்டுருவோம். அப்போ நமக்கு வந்து மண் கொஞ்சம் வந்து உதிரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கலக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ கோகோ பிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து மக்கிறதுக்கோ, அதே மாதிரி அதில் திடீர்னு ஏதாவது ஒரு விதைகள் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ வந்து செடி ஏதாவது முளைக்கலாம். அப்போ அந்த வேர்கள்லாம் உள்ளே வந்து நல்லா போகிறதுக்கு, திருப்பி நம்ம வந்து அதை உடச்சி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோகோ பிட் வந்து மேக்ஸிமம் வந்து மாடி தோட்டத்தில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இந்த தொட்டியுமே வந்து ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். மண் மட்டுமே போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து கனமாக இருக்கும். ஒரு இடத்துல இருந்து
இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்க முடியாது. ஆனால் கோகோபிட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி காற்றோட்டமும் ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி தெளித்தோன்னா கடைசி வரைக்கும் ஈரத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் வந்து கோகோபிட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம தண்ணி தெளித்தா போதும், இல்லை கொஞ்சோண்டு ஈரம் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இதெல்லாம் மக்கிறதுக்கு ஓயாமல் தண்ணி தெளிச்சுட்டே இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கோகோபிட் யூஸ் பண்ணும்போது அந்த கோகோபிட் வந்து தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கும்போது அதில் இருக்கிறது வந்து ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி உரங்கள்லாம் தயாரிக்கல நம்ம கோகோபிட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். உரம் தயாரிக்கிறதுக்குன்னு மட்டும் கிடையாது, செடி வைக்கும் போதுமே நம்ம வந்து கோகோபிட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே தண்ணி ஈரத்தை வந்து தக்க வச்சுட்டே இருக்கும். இனி வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? இப்போ வந்து நம்ம செடிகளுக்கு வந்து தொட்டியில் வந்து மண் ரெடி பண்ணும்போதுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கோகோபிட்டையுமே வந்து கூட வந்து ஒரு பங்கு வந்து சேர்த்து போட்டுக்கலாம். காலையில் சாயந்தரம் 2 நேரம் தண்ணி ஊற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு செடி எல்லாமே கருகி போயிடும். ஆனால் இந்த கோகோபிட் போட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி வந்து என்ன பண்ணிக்கணும், அது இஞ்சி வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எப்பயுமே ஈரத்தன்மை தேவைப்படுற செடிகளுக்கு வந்து ஈரம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அதுக்காக தான் நம்ம வந்து கோகோபிட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்டர் கேன் அளவுக்கு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இலை சருகுகளை ஃபுல்லாக ஒரு லேயர் மண், ஒரு லேயர் கோகோபிட், ஒரு லேயர் வந்து இந்த இலை சருகுன்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது மேலே ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேசாக தண்ணி தெளித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயில் இல்லாமல் நிழலாக இருக்கிற ஒரு பக்கத்தில் வச்சு ஒரு ஏதாவது ஒரு இதை போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து எடுத்து தண்ணி தெளித்தா போதுமானது. இது வந்து இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துலேயே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இது வந்து உரமாக ரெடி ஆயிரும். நம்ம வந்து நமக்கு எப்போ மண்கலவை தேவையோ அதுக்கு ஒரு ப்ரீ பிளான்டாக ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மண்கலவையை ரெடி பண்ணும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து போடும்போது ஒரு நல்ல சத்தான மண்கலவை நமக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஸோ எப்படி சத்தான மண்கலவை ரெடி பண்ணுறது, பெஸ்ட்டு மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தனியாகவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ செய்கிற இந்த மெத்தட்லேயே நம்ம வந்து ஏற்கனவே ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணத்தெல்லாம் உரமாக மாற்றிருப்போம். இப்போ வந்து இதை வந்து இலைசருகு உரத்தை மாற்ற போகிறோம். இதே மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி வேஸ்ட்டையுமே வந்து உரமாக மாற்றலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. இது மேலே நான் ஒரே ஒரு லேயர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோகோபிட்டை போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஓரமாக வைக்க போகிறேன். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை 3 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம தண்ணி வந்து தெளிச்சு விட்டா போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பாட்டிலில் பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் தான் வந்து கேப் இருக்குது. ஃபுல்லாக போட்டிருக்கேன். தண்ணி ஊற்ற ஊற்ற இது மக்க என்ன ஆகும் அப்படின்னா அளவு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இது ரெடி ஆனோடனே பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. நம்ம இலைசருகு உரம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த பாட்டிலில் தான் போட்டோம். முழுசாக வந்து நான் வந்து மண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, தண்ணி தெளிக்க வந்து அது மக்கிரும் கீழே கம்மியாயிரும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே கம்மியாயிடுச்சு பாருங்கள். அந்த எவ்வளோ அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து விதைகள் இருந்தது எல்லாமே செடியாக வந்து முளைச்சிருச்சு. அந்த செடிகள்லாம் சரி முளைச்சி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ இந்த செடிகள்லாம் பிச்சு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கீழே வரைக்குமே கையை விட்டு நான் வந்து பார்க்குற அளவுக்கு இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா வேர்கள்லாம் நல்லா நிறையா போயிருக்கு. இது கண்டிப்பாக வந்து இது வந்து மக்கி இருக்கும். இது வந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் வந்து போயிருக்கு. ஸோ இதை வந்து தனியாக எடுத்து கொட்டி அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஸோ இது பெரிய பாட்டில் அப்படிங்கிறனால இப்போ வந்து கையில் கொஞ்சமாக இது பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்களா, இந்த 4 மாதம் அளவுக்குங்கும்போது முழுசாலாம் வந்து மக்கலை. ஸோ அந்த பாதி வந்து மக்கி அந்த மாதிரி தான் இருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மண்கலவை ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த பாட்டிலில் வந்து டப்பாவில் இருக்கிறத வந்து நான் வந்து போட போகிறேன். ஸோ சைடில் நான் கை விட்டு பார்க்கல உங்களுக்கு தெரியும், நான் கை உள்ளே விட்ட வரைக்கும் குச்சிகளோ எதுவும் இல்லை. நல்லாவே வந்து மக்கி கை வந்து உள்ளே கோகோபிட் போட்டனால உள்ள வரைக்கும் கை வந்து நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வர அளவுக்கு இருந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலே வந்துட்டு உரங்கள்லாம் நம்மளால் தயாரிக்க முடியும். நம்ம வீட்டிலே நமக்கு கிடைக்கிற மக்கிற குப்பைகள்லாம் தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி மண்ணு கூட சேர்த்து போட்டு மக்க வச்சு எடுத்து யூஸ் பண்ணோம்னாலே நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் வந்து சூப்பரான வந்து என்ன ஆகும் அப்படின்னா சத்தான உரங்கள் நம்ம வீட்டிலே 0 பட்ஜெட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாட்டிலில் இருக்கிற மண்ணை வந்து நான் கொட்ட போகிறது கிடையாது. மண்கலவை ரெடி பண்ணும்போது இதை வந்து நான் ஃபுல்லாக கொட்டி காமிச்சிருப்பேன். இது கொட்டி பார்க்கல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவில் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.
கார்டனிங் சம்மந்தமான நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.